அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாலும் தற்பொழுது மக்களவை கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் அவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தை தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவது மோடி மட்டும்தான் என்றும் தற்பொழுது அதிமுக சார்பாக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதைத்தான் உறுதியாக கூறியுள்ளார். எங்களது ஆதரவு உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று ரவீந்திரநாத் அவர்கள் மக்களவை கூட்டத்தில் பேசியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒட்டுமொத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் தேனி தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் ஒரே ஒரு எம்பி ரவீந்திரநாத் அவர்கள் எங்களது கட்சியில் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாலும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தில் தேனி தொகுதியிலேயே நான் போட்டியிடுகிறேன், எனது வெற்றிக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருவார் என்றும் தற்பொழுது கூறியுள்ளதுதான் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதிலிருந்து தற்பொழுது வரை ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இருக்கிறார் என்றும் உறுதியளிக்கப்படுகிறது. மேலும் நேற்றே ஓபிஎஸ் அவர்கள் மதுரையில் கூறியிருந்தது போல் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம், இல்லாமல் இருந்தால் இரட்டை இலையை முடக்குவோம் என்பதற்கேற்பதான் அவரது பதில்களும் இருந்தது. ஒருபோதும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்து தோல்வியடைவதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமாக அமைந்தது. இதேபோல் நிலைமை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அமைவதற்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் என்று தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கூறியுள்ளார். 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்தான் என்று கூறிய ரவீந்திரநாத் அவர்களை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.